ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பிரீத்தி, அவ எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அவ என் நண்பனோட பொண்ணு. விஜய், அவரை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. அப்பா அப்பா ப்ளீஸ் போட. இந்த வீட்டுல இருக்கிறவங்களால வித்யாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்ன ஆண்டி, அங்கிள் இந்த முட்டாளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றாரு? ஏய், யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? அமெரிக்கால படிச்ச நீ மட்டும் தான் புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை விட புத்திசாலி பொண்ணு வித்யா. பர்ஃபியூம் போட்டு தரைய துடைக்கிறதுலாம் எவ்ளோ பிரில்லியண்டான வேலை. வித்யா, என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ண? இல்லம்மா, அது பர்ஃபியூம்னு தெரியாம. அது பர்ஃபியூம் பாட்டில்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும் ஆன்ட்டி. நீங்க திடீர்னு பிரீத்தியை கூட்டிட்டு வந்து அவளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறீங்கல்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. அந்த பொறாமையில தான் அவ வாங்கி கொடுத்த பெர்ஃபியூமை போட்டு வீடு தொடச்சிட்டு இருக்கா. யார பார்த்து பொறாமக்காரின்னு சொல்ற? வித்யாவை என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? மனசா, இல்லம்மா, அவ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. வித்யா, நீ தெரிஞ்சு இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்ட. என்ன நடந்துச்சு? அவ சொன்னா நீ மாப் போடுவியாமா? அது உன் வேலையா? வேற யார்? என்ன மேக்னா, இது உன் வேலை தானே? மனசா, நான் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் வேணா போயிடுறேன். அத விட்டுட்டு தேவையில்லாம என் மேல பழி சொல்லிட்டு இருக்காத. யாரு வேணாலும் பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கட்டும், அதுல பர்ஃபியூம்னு எழுதி இருக்கிறத படிக்க தெரியாதா? என்ன பண்ற? இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேம்மா. புதுசா வாங்கிட்டு வந்தியா? ஆமாமா. ஒரு தப்ப செஞ்சுட்டு அத சரி பண்றதை விட தப்பே செய்யாம கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இனிமே அப்படி எதுவும் நடக்காதுமா. என்னடா, இவங்க சாதாரண ஒரு பெர்ஃபியூம் உடைச்சதுக்காக அது பிரீத்தி எனக்கு கிஃப்டா கொடுத்தது. என் மேல இருக்கிற அன்புல எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு பின்னாடி அவளோட அன்பு இருந்திருக்கு. அப்படி ஒரு பொருளை நீ உடைச்சிட்டேன்னு தான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன். நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுக்கிற பொருள் சின்னதோ பெருசோ, அது உடைஞ்சு போனாலோ இல்ல தொலைஞ்சு போனாலோ எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா. ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் அந்த பாட்டில்ல என்ன எழுதி இருக்குன்னு நீ கவனமா பாத்திருந்தன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது.
படிச்ச பொண்ணு நீ. கோர்ட்ல வாதாடி ஜட்ஜு கிட்டயே பாராட்டு வாங்கியிருக்க. நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கலாமா? மன்னிச்சிருங்கம்மா. உன்கிட்ட நான் கோவப்படுறதோ உன்னை திட்டுறதோ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இனிமே அந்த மாதிரி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாம இரு. சரிங்கம்மா. வாங்க. ஹலோ. வாங்க. ஹாய், வணக்கம் மிஸ்டர் சந்திரமோகன். வணக்கம். 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 சின்ன பையன் சஞ்சய். ஹலோ. ஹலோ. ஹாய். பெரிய பையன் விஜய். ஹாய். ஹாய். பொண்ணு மானசா. ஹாய். அக்கா. ஹாய். என் ஹஸ்பண்ட். எல்லாரும் உட்காருங்க. யா, ப்ளீஸ். மனசா ஆண்டி, இவன் தான் என்னோட பையன் அபிஷேக். யூஎஸ்ல என்னோட பிசினஸ்லாம் இவன் தான் பாத்துக்கிறான். ஹாய். ஹாய் மனசா. வெல், ஆன்ட்டி உங்கள் ஃபோட்டோவை காட்டினாங்க. ஃபோட்டோ விட நேரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. தேங்க்ஸ். டேய், உங்க அம்மா எதுக்குடா இவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா? ஏதோ தப்பா இருக்குடா. என்கிட்ட கன்சல்ட் பண்ணாம வேற எதுவும் பிளான் பண்றாளா? அப்பா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுப்பா. ஃப்ரெண்ட்லியாக வர சொல்லியிருப்பாங்க. உங்களை கன்சல்ட் பண்ணாம அம்மா எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. தப்பா ஒன்றும் யோசிக்காதீங்கப்பா. என்ன சந்திரமோகன், பசங்க கிட்ட ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லையா, அதான் சரியா கவனிச்சுக்க சொல்றேன். அம்மா, நான் சஞ்சய் கூட ஸ்கூல்ல எடுத்த குரூப் போட்டோவை எடுத்துட்டு வர சொன்னேன்ல, எடுத்துட்டு வந்தீங்களா? இது கொடுங்க. இந்தாம்மா. கொடுங்க. இங்க பாரு சஞ்சய், நம்ம ஸ்கூல்ல ஒன்னா படிச்சத கூட மறந்துட்டேன்னு சொன்னல. இங்க பாரு, நான் இங்க இருக்கேன், நீ இங்க இருக்கு. இத பாரு. ஆமா, இந்த போட்டோ என்கிட்டயும் இருக்கணுமே. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. என்ன மறந்த மாதிரி இந்த போட்டோவையும் மறந்துருப்ப. இது பிரச்சனை இல்ல, இந்த போட்டோவை மட்டும் இல்ல, இனி என்னையும் நீ ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஹே, இது சஞ்சய், இது மருதாணி தானே? ஆமா. யாருக்கு எடுத்துட்டு போற? அது சொல்லு சஞ்சய், யாருக்கு மருதாணி எடுத்துட்டு போற? அது வேற யாருக்கு? உனக்கு தான் பிரீத்தி. நிஜமாவா? ஆமா, அது உனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு தோட்டத்துல போய் பறிச்சுட்டு வரேன். தேங்க்ஸ் சஞ்சய். ஆனா எனக்கு இந்த மருதாணி எல்லாம் வைக்க வராது, நீதான் வச்சு விடணும். எனக்கும் மருதாணி வச்செல்லாம் பழக்கம் இல்லையே. பரவாயில்ல, யூடியூப் பார்த்து வச்சு விடு. பிரீத்தி, உனக்கு மருதாணி வச்சு விடுறதுதான் என் பையனோட வேலையா? இந்த ஊர்ல இதெல்லாம் கிடைக்குமா சஞ்சய்?
மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சஞ்சய். எங்க ஊர்ல வாய்க்கால் வரப்புல இருக்கும். நாங்க பறிச்சிட்டு வந்து அம்மிக்கல் எல்லாம் அரைச்சு வைப்போம். சூப்பரா சவக்கும். ஆனா இங்க வந்ததுல இருந்து மருதாணி வைக்கவே இல்ல. ஆமா, உனக்கு எங்க கிடைச்சது? அது ஒரு பெரிய கதை. நான் இந்த மருதாணி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி? அதுக்குதான் கூகுளுக்கு போய் அந்த செடி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் அது எங்க கிடைக்கும்னு ஈவினிங் ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் ஒரு கார்டன் இருந்துச்சு. அங்க போய் ஏறி குதிச்சு பறிச்சு நானே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, பெரிய வேலையா இருக்கே. ஆமா, எதுக்கு இதெல்லாம் பண்ற? இப்ப சொன்னல உனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும்னு. அதை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு. அதுக்குதான். எந்த பொண்ணுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டான். எந்த பையனுக்கும் உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க மாட்டான். விட்டு கொடுக்க மாட்டியே. அது எப்படி? உன்கிட்ட கூட நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, கை காட்டு. குறியா இருக்கீங்க பிரீத்தி. வித்யா எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. அவ பண்ணது மட்டும் சரியா அங்கிள்? என்ன பண்ண? உன் சென்ட் பாட்டில தெரியாம உடைச்சிட்டா. அதுக்கு தான் சாரி சொல்லிட்டால. பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சுல. அதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை உருவாகி இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? பிரீத்தி, நீ யூஎஸ்ல இருந்து வந்தே 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ வித்யாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவ மேல உனக்கு என்ன அப்படி கோவம்? நீ வித்யாவை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க பிரீத்தி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டனா அவள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஃப்ரெண்டா? இவளா? எனக்கா? சாரி மானசா, எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. முத தகுதி என்னை எதிர்த்து பேசக்கூடாது. அதுவே இவ பண்ணலையே. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொம்மைங்கன்னு சொல்லு. என்ன பொம்மைங்க தான் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாது. அப்படி ஒரு பொம்மையா வித்யா எப்பவும் இருக்க மாட்டான். உனக்கு ஃப்ரெண்டாகிற தகுதியெல்லாம் அவளுக்கு இல்லன்னு சொல்ற. சந்திரமோகன், ஒரு வேலைக்கார பொண்ணுக்காக என் பொண்ணு பிரீத்தி எப்படி பேசுறது நல்லதில்ல. மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க யுஎஸ்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். வித்யா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை எல்லாம் எங்க எப்ப பயன்படுத்தணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத நீ மறந்துட்ட. இந்த பிரச்சனையில உங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. ஆனா பிரீத்தி இந்த விஷயத்துல மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. அதான் அவளோட தரம். நீ அவகிட்ட கத்துக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஒரு பிரச்சனைய பத்தி பேசும்போது நாம மட்டும்தான் சரின்னு எப்பவுமே பேசக்கூடாது வித்யா. எல்லா பக்கமும் நியாயம் இருக்கும், அதையும் பார்க்கணும். எதிரிக்கும் மரியாதை கொடுக்கணும்.
ஒவ்வொரு தடவை நீ தப்பு பண்ணும் போதும் நீ இந்த ஃபேமிலிக்கு செஞ்ச நல்லதை நினைச்சு பார்த்து நான் உன்னை மன்னிச்சு விட்டிருக்கேன். அதை நீ மிஸ்யூஸ் பண்ணாத. எதுக்கு அழற? பிரீத்தி வந்ததுல இருந்து அத்தைக்கு எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சஞ்சய். அவங்க கிட்ட இருந்து நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். இப்படியே போனா அவங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. என்ன இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கவே மாட்டாங்க. இது பாரு, நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்கிற. அது இல்ல சஞ்சய், அத்தைக்கு அந்த பிரீத்தி ரொம்ப முக்கியமானவளா தெரியறா. இப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களே என்ன இந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணாதான் பாக்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிதான் சஞ்சய், அதுதான் உண்மை. அதுக்கு இப்ப நடந்த பிரச்சனை தான் சாட்சி. வழக்கமா இந்த மாதிரி சூழ்நிலையில அத்தை ஏன் பக்கம் தான் நிப்பாங்க. இப்போ அப்படி இல்லையே. அவ பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. நான் பண்ணது தப்பா சஞ்சய்? அத்தையை எதிர்த்து பேசிருக்க கூடாதா? அந்த பிரீத்தி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கணுமா? நீ பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இல்ல ரோட்ல அவளை அறையாம விட்டிருந்தாலோ நீ வேதாவோட மருமகளே இல்ல. வேதவல்லியோட மருமக தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்பா. தான் மேல தப்பு இல்லைன்னா யாரா இருந்தாலும் எதிர்த்து நிற்பான். இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக கிட்ட அம்மா ரொம்ப ஸ்பெஷலா எதிர்பார்க்கிற 2 குணம் இதுதான். அது ரெண்டுமே உன்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்கு அத்தை என்கிட்ட கோவப்பட்டாங்க? என்கிட்டயும் இத பத்தி எதுவுமே வேதா சொல்லலங்க. இப்பதான் உங்க தங்கச்சி என்ன கேட்காமலே ஒரு சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்கா. இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. சொல்லி புரிய வைங்க. அக்கா, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அத்தைய பத்தி முழுசா தெரிஞ்ச பெரியத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய குண்டு வெடிக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி வா போய் பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. மேடம், நீங்க என்ன அனௌன்ஸ் பண்ண போறீங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. யாரை கேட்டாலும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. புதுசா ஸ்கூல் காலேஜ் ஏதாவது ஓபன் பண்ண போறீங்களா மேடம்? அதெல்லாம் ரெகுலரா நடக்கிற விஷயம் தானே. அதுக்கு இவ்வளவு பெரிய பிரஸ் மீட் வச்சிருக்க மாட்டேனே. மேடம், சந்திரமோகன் சார் அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு சொத்து எழுதி கொடுத்த மாதிரி நீங்க யாருக்காவது சொத்து எழுதி தரப்புறீங்களா மேடம்? அதை விட பெரிய விஷயம் இது. சஞ்சய், நீங்க உட்காரு. உட்காரு சஞ்சய்.
மானசா, அம்மா. நீயும் போய் உட்காரு. மானசா, இங்க உட்காரு. இந்த 2 கல்யாணமும் ஒரே நாள்ல ஒரே மேடையில நடக்க போகுது. இப்பயாச்சும் நமக்கு கல்யாணம் நடந்ததா சொல்லு சஞ்சய். சஞ்சய், ஒரு நிமிஷம் எஞ்சி. நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இனி உனக்கு எல்லாமே சக்சஸ் தான். அதுக்கு நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன். இனி நீ சக்சஸ்க்காக போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் நான் உனக்காக வாங்கின இந்த பேனாவில தான் போடணும். வாங்கிக்கோ சஞ்சய். சஞ்சய், வாங்கி. ஆண்டி, ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லு பிரீத்தி. நான் இந்த வீட்டு மருமகளா வர்றது எனக்கு கிடைச்ச பெரிய அதிர்ஷ்டம் ஆண்டி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹே, நல்லா இரு பிரீத்தி. இந்த வீட்டு மருமகளா வரதுக்கான எல்லா தகுதியும் உள்ள பொண்ணு நீதான். உனக்காக தான் இந்த ஃபேமிலி இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நீதான் இந்த வீட்டோட பெர்ஃபெக்ட் மருமக. எனக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி பிசினஸ் எல்லாத்தையும் லீட் பண்ண போறது நீதான். மேடம், மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா மேடம்? அதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல. இன்னொரு நாள் சொல்றோம். இப்ப பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கிளம்புங்க. டே விஜய், உங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உள்ள வர சொல்லு. வேதா, நீ தனியா எந்த முடிவெடுத்தாலும் அது தப்பாதான் போய் முடியும். அது எனக்கு நல்லா தெரியும். இது நம்ம பசங்களோட வாழ்க்கை. இதுல உன் ஈகோ எல்லாம் காட்டாத. எனக்கு எந்த ஈகோவும் இல்ல. என்னோட பசங்க ஃபியூச்சருக்கு எது நல்லதா இருக்குமோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு நீ நல்லது பண்றதாவே வச்சுப்போ. ஆனா வாழ போறது இவங்க 2 பேர் தானே. இவங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு ஒரு வார்த்தை இவங்களை கேட்டியா? ஏன் பசங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
அவங்க என் பேச்ச மீறி எதையும் செய்ய மாட்டாங்க. உன் பேச்ச மீற மாட்டாங்கதான். அதுக்காக கல்ல கட்டி கிணத்துல இறக்கிடுவியா? என்னங்க என்ன பேசுறீங்க? நீ பண்றது அப்படிதான் இருக்கு. என் பசங்க தான் என்னோட உயிர். அவங்களுக்கு நான் தப்பா எதையுமே செய்ய மாட்டேன். பாசங்கிற பேர்ல நீ அவங்க சுதந்திரத்தையே பறிக்க பாக்குறத நான் பாத்துட்டு இருக்கணுமா? நீ உன் சந்தோஷத்தை அவங்க மேல திணிக்கிற. இல்ல இல்ல, ஆனா அதான் உண்மை. நீ நினைக்கிறத செஞ்சா மட்டும்தான் அவங்கள நல்ல பசங்கன்னு சொல்ற. அவங்க இண்டிவிஜுவலா ஒரு முடிவு எடுத்தா அது தப்புன்னு சொல்ற. அவங்க விதியை அவங்க கைய பிடிச்சி நீயே எழுத வைக்கிற. அது ரொம்ப தப்பு வேதா. ஆமா, அவங்க விதியை நான் எழுத ட்ரை பண்றேன் தான். ஆனா அது அவங்களுக்கு நல்லதா மட்டும்தான் முடியும். ஏன் நான் ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? அப்பா ஐயோ என்னங்க இது? அப்பா ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நானா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. அம்மா, நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? சஞ்சய், நீ கேட்டு நான் எதை முடியாதுன்னு சொல்லிருக்கேன். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. நீங்க பிரீத்திக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிரஸ் மீட்ல அனௌன்ஸ் பண்ணீங்கல்லம்மா? ஆமா, உனக்கு அது சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் அதை யார்கிட்டயுமே சொல்லல. பிரீத்தி தான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெர்ஃபெக்ட்டான பொண்ணு. ஃபேமிலி பிசினஸ்னு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற திறமை அவகிட்ட இருக்கு. எனக்கு தெரியும் உனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளும் கூட உன்னை ரொம்ப லவ் பண்றா. இந்த கல்யாணம் முடிஞ்சா உன் லைஃபே டோட்டலா மாறிடும்டா. உங்க அப்பா மாதிரி நன்றி கடனுக்காக படிக்காத ஒரு பொண்ண உனக்கு கட்டி வச்சா உன் லைஃப் என்ன ஆகும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.